பூமி கரெக்டாக டைமுக்கு வந்துட்ட. ஆமாம் வள்ளி, கரெக்டாக டைமுக்கு வந்துட்டேன். நீ சொன்ன மாதிரி எங்கள் லக்கேஜ்லாம் அங்கிட்ட இருக்குது. நாளைக்கு தானே கொடைக்கானல் போகிறோம். ஆமாம் பூமி, நாளைக்கு தான் கொடைக்கானல் போகிறோம். கொடைக்கானல் தான் நல்ல பிளேஸ் தெரியுமா? இந்த வெயிலுக்கு அதுவும் அங்கே போனால் கரெக்டாக இருக்கும். இது உன் பேக்கா பூமி? ஆமாம், இது இந்த ரோஸு இது பேக்கு, இதே பேக்கு. இது கீதா பேக்கு. எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆமாம் ஆமாம், சாப்பிட்டாச்சு. அடுப்ப தூங்க. இப்போ இங்கே தானே போகிறோம். நாளைக்கு கொடைக்கானல் போனோன்னா எத்தனை மணிக்கு ரீச் ஆகும் நாளைக்கு? நாளைக்கு 10 மணிக்கு கிளம்ப. அங்கே நைட்டு 12 மணிக்கு போய் ரீச் ஆயிடுவோம். ஓ அப்படியா, சரி சரி. ஓகே. அப்புறம் பட்ஜெட் எல்லாரும் 10,000 கொண்டு வந்துடுங்க. 3,000க்குள்ளே எல்லாமே பார்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 20,000 கொண்டு வந்துடு பூமி. நான் ஒரு 20,000, 60,000ல் லாட்ஜ் புக் பண்ணிக்கலாம். எத்தனை ரூமு? 2 ரூம்ஸ் புக் பண்ணிக்கலாம். 2 ரூமில் படுத்துக்கலாம். 2 ரூம்ஸ் புக் பண்ணவா இல்லை ஒரு ரூமே புக் பண்ணிடவா? ஒரு ரூமே போதும், எல்லாரும் படுத்துக்கலாம்ல. ஆமாம், லாட்ஜ் பெட் தான் புக் பண்ணியிருக்கேன். அது எக்ஸ்ட்ரா ஒரு 10,000. ஓகே ஓகே, மொத்தம் சேர்த்து 7,000 ஆகுது. ஓகே, நான் ஒரு 3,000 கொண்டு வந்தேன். நீங்கள் 2 பேரும் 2,000 கொண்டு வந்துடுங்க. ஓகே ஓகே. லக்ஷ்மி வேறு தனியாக இருக்கும்ல, அந்த ஒரு அக்கா இருப்பாங்கள, அந்த அக்காவை கூப்பிட்டு சொல்லிட வேண்டியதான். அந்த பாட்டிமாவே வராங்க பாரு. என்னம்மா கூப்பிட்டுருந்தீங்க? லக்ஷ்மியை பார்த்துக்கணுமா? பார்த்துக்கிறேன். எத்தனை நாள்? ஒரு 10 நாளைக்கு பாட்டி. 10 நாளைக்கா? வெளியில் சோழி இருக்கா? சோழிக்கு போகிறீங்களா? ஆமாம் பாட்டி, இந்த லீவ் வந்திருக்குல்ல, அதுக்கு தான் இங்கே வெளியே போயிட்டு வரலான்னு போகிறோம். சரிப்பா சரி. அடுத்து அடுத்து எங்கேயாச்சும் வெளியே போகிறீங்கன்னா என்னையவே கூப்பிடுங்கம்மா. ஏன்னா நான் இந்த லீவ் ஃபுல்லாக எங்கேயும் போகல. போன வாரம் தானே லீவ் எடுத்தேன். இங்கே எங்கே போயிருந்தேன், ஒரு கல்யாண மகளுக்கு என்னை வேலைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் இனிமேல் இங்கே தான்ப்பா வேலை பார்ப்பேன். அதனால் இங்கேயே வேலைக்கு கூப்பிடுங்கண்ணே. சரி பாட்டி சரி. சோழியாக வெளியில் கிளம்புறீங்களா? சரி சரி சரி. ஏம்மா அடுத்த வாரம் ஒரு 10 நாளைக்கு நான் லீவ் எடுத்துக்கிறேன்ப்பா. பாட்டி, உங்களை இப்படி தானே வர சொன்னேன். நாங்கள் வெளியே போகும்போது தானே லக்ஷ்மியை பார்த்துக்க போகிறீங்க. இல்லைப்பா, நீங்கள் தான் சொன்னீங்களே அடுத்து 10 நாளைக்கு நீங்கள் சோழி பார்க்க போகிறீங்கன்ட்டு. ஆமாம் பாட்டி, ஆனால் நாங்கள் வெளியே போக மட்டும்தானே உங்களை கூப்பிட்றோம். ஐயா சாரிப்பா, நான் வேறு இடத்துல வேலை பார்க்குறேன்னா, இன்னும் நான் ஒரு வீட்டுக்கு இந்த கூட்டு இதெல்லாம் பார்க்குறேன்னா அதை நினச்சிட்டு சொல்லிட்டேன்ப்பா. மறந்து போயிடுதுப்பா, வயசாகுதுல்ல. சரி சரி. சரிப்பா. ஆனால் இது நாளைக்கு நீங்கள் சோழி பார்க்க போடுவீங்களாப்பா? ஆமாம் பாட்டி, நாளைக்கு சோழி பார்க்க போயிடுவோம். ஐயோ, நாளைக்கு ஒரு விசேஷம் இருக்கே. விசேஷமா? ஆமாப்பா, எனக்கு நாளைக்கு ஒரு விசேஷம் இருக்கு. ஆனால் காலையில் 6 மணிக்கு போயிட்டு 10:30க்கு வந்துடுவேன். 10:30, 10 மணிக்கெலாம் நான் கிளம்பணுமே பாட்டி. அப்படியா? சரி, 9 மணிக்குள்ள வர பார்க்குறேன்ப்பா. சரி பாட்டி சரி. சரிப்பா, நான் போயிட்டு வரேன். ரொம்ப 10:30க்கு நம்ம எல்லாம் கிளம்பிடுவோம்ல. ஆமாம் கிளம்பிடுவோம்ல. அங்கே லேட் ஆயிரும்ல. ஆமாம் பூமி, ஆமாம் லேட் ஆயிரும். சரி, அந்த பிரின்சி அந்த பாய் எடுத்து போகுது இந்த சைடு. போட்டேம்மா, பாயை போட்டேன். பாருங்க, எல்லாரும் படுங்க. சரிம்மா, படுத்துட்டோம்மா எல்லாரும். தூங்குங்க பசங்களா. இருட்டாகுது பசங்களா, கதை பேசாமல் தூங்குங்க. சரிம்மா.
வீட்டில். உருண்டு படுப்போம். தரலி போட தோத்து போடா, எனக்கு பிளேஸ் இல்லாமல் படுத்துட்டு இருக்கேன். போடா அங்கிட்டு. மணி என்னாச்சு? 8 மணி ஆயிடுச்சா? இன்னும் 1 மணி நேரம் தானே இருக்கு. 1 மணி நேரத்துக்குள்ள இந்த பசங்களை எழுப்பணும், குளிக்க சொல்லணும். ஐயோ, எவ்வளோ வேலை இருக்கு. ஏய், எந்திரி எந்திரி, எல்லாரும் எந்திரிங்க பசங்களா, எந்திரிங்க எந்திரிங்க. எல்லாரும் எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆயிடுச்சு. இந்த பாயை அந்த சைடு போடலாம், மடிச்சு வச்சாச்சு. இனிமேல் பஸ் வர்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணால் போதும். ஓகே ஓகே. 10 மணி கரெக்டாக ஆயிடுச்சு. பஸ்ஸை காணோம். வந்துருச்சு. ஏறுங்கப்பா, பஸ்ஸில் எல்லாரும் ஏறுங்க ஏறுங்க, சீக்கிரமா ஏறுங்க. இப்போ இங்கே கரெக்டாக 10 மணிக்கு ஏறினீங்கன்னா அங்கே கரெக்டாக 12 மணிக்கு போயிடலாம். எனக்கு தான் ஜன்னல் சீட்டு வேணும்ப்பா. வாடா பண்ணிட்டு நம்மளும் போவோம். பசங்களா, சீக்கிரமா ஏறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.